இருக்கும்போது சொல்லுவார், இந்த மாதிரிமா ஒரு ஊரில் ராஜா இருந்தா. ஸோ அந்த மாதிரி சீன்லாம் வரும். அந்த குட்டி பையன் கேட்பான், ஏன் அந்த ராஜாவுக்கு மாமா இல்லையா, அந்த சீன்லாம் வரும். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா சூரி சார் சொல்லுவார், நான் தனியாக என் அவர் ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வச்சுருவோம். நான் அவர் ஒய்ஃப் டாக்டர் இல்லை. ஸோ டாக்டர் அதனால் அவர் ஒய்ஃபுக்கு மதுரையில் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுருவோம். ஸோ அவர் ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக போயிடுவார். தாங்க ஃபஸ்ட் ஹாஃப். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் அக்காவுக்கு எப்படி குழந்தை பிறகுது, குழந்தை பிறந்தால் அந்த அக்காவுக்கும் அந்த குழந்தைக்கும் சூரி சாருக்கும் என்ன ரிலேஷன், மாமா ரிலேஷன், எப்படி 2 பேரும் பாசமாக இருக்காங்க. அப்புறமா எப்படி சூரி சாருக்கு கல்யாணம் ஆகுது, லவ் பண்ணி. அப்போ கல்யாணம் என்னெல்லாம் பிரச்சனை வருது, அந்த குழந்தைய அவள் அக்கா குழந்தையால் என்னெல்லாம் பிரச்சனை வருது, எப்படிலாம் சண்டை போடுறாங்க அக்காவும் தம்பியும். ஸோ அப்புறமா எப்படி இதுவாகிறாங்க. ஸோ எப்படி சூரி சார் அவன் ஒய்ஃபோட ஸ்பெண்ட், அவன் அக்கா குழந்தைய விட்டுட்டு எப்படி ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணணுன்னு முடிவு எடுக்கிறாரா இல்லையானா ஃபஸ்ட் ஹாஃப். ஓகே. சரி, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவங்க மதுரையில் செட்டில் ஆகிடுவாங்க. ஓகே. ஒய்ஃப் அண்ட் சூரி சார் நல்லா ஃபேமிலி இதுவாக நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்படின்னா ஜெயபிரகாஷ் சார். ஓகே. அவெல்லாம் ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட அப்பாவாக வருவார். ஓகே. ஸோ அப்புறமா அவங்க 2 பேரும் லைஃப்லாம் ஓட்டின்னு இருக்கும்போது, ஸோ அப்புறமா இந்த 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 அவள் அக்கா பையன் இருக்காங்க. அவள் அக்கா பையன் மாமாலாம் கூப்பிடுவான்ல. நான் அவள் அக்கா பையன் ரொம்ப அப்செட் ஆகிட்டான். மாமா இல்லாமல் இல்லை, மாமாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஹைடு. அப்புறமா அவள் அம்மா சூரி சார் அக்கா இருக்காங்க. அக்கா அவன் பையனை போட்டு அடிச்சுட்டே இருப்பாள். மாமா இல்லைடா. அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஒரு இதுவாக மாமா இல்லாமல் நம்ம வாழலாம், மாமா இல்லாமல் நம்ம ஸ்கூல் போகலாம் சொல்லிட்டு ஒரு இது மாதிரி வருவான். ஸோ அது என்ன உண்மைன்னா, ஸோ சூரி சார் எப்படி அவங்க மாமா அக்கா பையனை பிரிஞ்சு எப்படி சந்தோஷம், எப்படி ஃபேமிலி லைஃப் பண்ணுறாரு. ஸோ ஃபேமிலி லைஃப் ஆனோடனே எப்படி அவள் அக்கா பையனுக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஓகே. திடீர்னு பைக்கில் போகும்போது 3 பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்போது அவள் அக்கா சூரி சார் அக்கா பையன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான். ஸோ தானே. ஆனால் சூரி சார் அவள் அக்கா பையனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா